இந்த படம் வந்து பெண்களுக்கு புகழ் சேர்க்கிற படம். ஊர்வசி அந்த கிராமத்துல தனியாளா வசிக்கிறாங்க. அவங்க வந்து பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவி ஆகுறாங்க. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவி எந்த அளவுக்கு உறுதியோடவும் உண்மையோடவும் என் மக்களுக்காக போராடணுங்கிற ஒரு படம். அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு தில்லுமுல் இருக்கு, கட்சி பேரால எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது, அரசாங்கத்துல காரியங்கள் எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறது தான் படத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இதுவரைக்கும் சொல்லாத விஷயம்னா, இந்த நம்ம உணவுகளை சேர்ந்துக்கிறோம்ல ஆயில், அந்த ஆயில் எந்த அளவுக்கு விஷத்தன்மை உள்ளதுங்கிறத படத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது ஆயில்ங்கிறது உண்மையிலே ஆயில் தானா அப்படிங்கிற நமக்கு தெரியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அரசாங்கமும் அதை கண்டுக்காம இருக்கு. ஒரு பொருள், ஒரு கழிவுப் பொருட்கள், அந்த கழிவுப் பொருட்களை எப்படி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும், இல்லை அது வந்து மக்களுக்கு நோயை உருவாக்குதுங்கிறதெல்லாம் என் படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு போராடுகிற சமூக போராளியா ஊர்வசி நடிச்சிருக்காங்க. எனக்கு பெருமை என்னன்னா, முந்தானை முடிச்சில் அறிமுகமாகும்போது ஒரு சாதாரண பெண்ண நடிகையா இருந்தாங்க ஊர்வசி. எவ்வளவு பண்பட்ட நடிகையா மாறி இருக்காங்க வியப்பா இருக்கு. நான் நேற்றே தான் தாய் கிழவி படம் பார்த்தேன். அதுல வந்து ராதிகா நல்லா நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு சொல்கிற படமா தாய் கிழவி அமையல. தாய் கிழவியை விட ஜெகதம்மா மலையாள படம் மிக சிறப்பா இருந்துச்சு. நல்ல படம். பெண்கள் உயர்வுக்காகவும் വിളിപ്പുണർവുക്കാവും കണ്ടിപ്പാ പാക്ക് വേണ്ടിയ പടം ജഗദമ്മ മലയാള പടം. മാഡത്തിന്റെ അഭിനയം അതിന് ഈക്വൽ ആയിട്ട് വേറെ ആരും തന്നെ ഇല്ല. അതില്ലാതെ ഈ ചിത്രത്തിൽ അവർ വന്നിട്ട് തിരുവനന്തപുരം സ്ലാങ് ആണ് യൂസ് ചെയ്തിരിക്കുന്നത്. അതൊരു വ്യത്യാസം ഉണ്ടായിരുന്നു. അതേപോലെ അധികാരം കയ്യിൽ കിട്ടിയാൽ ഒരു സാധാരണ സ്ത്രീക്ക് എങ്ങനെ നാടിനെ നന്നാക്കാൻ പറ്റുന്നുള്ള ഒരു മെസ്സേജ് ഇതിലുണ്ടായിരുന്നു. വളരെ നല്ലത്. ഉർവശി ആക്ടിങ് സൂപ്പർ. തന്നിട്ടുള്ളത് ഉർവശിയുടെ അഭിനയം എപ്പോഴും പോലെ തന്നെ അടിപൊളിയായിരുന്നു. അവരുടെ തിരുവനന്തപുരം ഭാഷയിൽ വളരെ രസമുണ്ടായിരുന്നു. അതേപോലെ നല്ലൊരു മോട്ടിവേഷൻ ആയിട്ടുള്ള ഒരു ഫിലിമാണ്. ലേഡീസ് ഒക്കെ കൂടിയിട്ട് ഇലക്ഷനും കാര്യങ്ങളൊക്കെ നിൽക്കാന്നൊക്കെ പറയുമ്പോൾ ഒരു നല്ലൊരു മോട്ടിവേഷൻ. വിമൻസ് ഡേക്ക് പ്രത്യേകിച്ച് ഉർവശിയുടെ സിനിമ ഹിറ്റാവട്ടെ എന്നുള്ള എല്ലാ അഭിനന്ദനങ്ങളും ഞങ്ങൾ എല്ലാവരും നേരുന്നു. ஊர்வசி மேமோட ஜெகதம்மா படம் தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம ஊர்வசி மேம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர்ல ரொம்ப கியூட்டா வந்து நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப போல்டா வந்து காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று பொலிட்டிக்கல் ஜேர்னர் அப்படின்றப்போ செகண்ட் ஹாஃப்லவே அரசியல் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள், இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அந்த சோஷியல் மெசேஜ் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று படத்துல சாங்ஸ்மே வந்து செகண்ட் ஹாஃப்ல ஊர்வசி மேம்க்கு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ மொத்தமா வந்து மலையாள படம் தான். பட் இருந்தாலும் நம்மளும் தமிழ் ஆடியன்ஸும் போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு புரியுற மாதிரி தான் இருந்துச்சு. லாங்குவேஜ் தெரியாம லாங்குவேஜ் பேரியர் எதுவும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே மலையாளம் தெரியாது. பட் இருந்தாலும் பாக்குறப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ ரொம்ப நீட்டா எடுத்துட்டு போயிருந்தாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். கனெக்ட் ஆச்சா? எனக்கு வந்து கனெக்ட் கேட்டா மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா. ஸோ அதுல ஒரு சாங் வந்து ஊர்வசி மேம்காக வச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஜாலியா கொண்டு போயிட்டு அந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் ஜேர்னர் அப்படின்றப்போ என்டர்டைன்மெண்டா இருக்காதுன்னு நினைப்போம். பட் இது ஒரு மாதிரி மலையாள படம் அப்படின்றனால விஷுவல்ஸா இருக்கட்டும், இல்ல ஆக்ட் பண்ண பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தியேட்டர்ல போயிட்டு. ஆமா, அந்த அனிமல் வேஸ்டேஜ் இதை பத்தி எல்லாம் தமிழ் படங்களே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதை பத்தி முக்கியமா அந்த படத்துல பேசியிருக்காங்க. அடுத்ததா புக்ஸா இருக்கட்டும், இல்ல குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். அதாவது ஜெகதம்மா ஆக்ட் பண்ண ஊர்வசியோட ஆக்டிங் வந்து சூப்பர். இன்ஃபேக்ட் அவங்க என்ன பர்சனலாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த படம் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா மலையாளிஸுக்கும் இதை பற்றி சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ டிட் இட். தேங்க்யூ. ஜெகதம்பா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையாள படம் தியேட்டரில் உட்காந்து பார்க்குறேன். ஊர்வசி மேமோட படம். ஊர்வசி மேம் வந்து தமிழ்லேயே பார்த்து நிறைய எக்ஸ்பிரஷன் குயின் வேறு. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. காமெடி சென்ஸுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வராங்க. அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக அவங்க நிற்கும் போது அந்த எலெக்ஷனில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால ஏற்படுற பாதிப்பு, மக்களுக்கு ஏதாவது நல்லா செஞ்சாங்களா இல்லையா, அவ்வளோதான். இதான் இந்த கதை. இந்த கதையை நல்லாவே ஒரு மாதிரி ஆஸ் யூஷுவல் நம்ம சினிமாட்டிக் பேட்டர்னில் கொண்டு போயிருக்காங்க. மலையாள படம் பார்த்தாலே ஒரு பயங்கரமாக ஏதோ டிஃப்ரென்ஸாக பண்ணுவாங்கல்ல, அப்படி எதுவுமே இங்கே இல்லை. அதாவது ஆஸ் யூஷுவல் ஒரு சினிமாவில் வந்து என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கு. ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை. லேகோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு லோ பட்ஜெட் நம்ம தமிழ் படங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு.
ஊர்வசி அம்மா நடித்த ஜெகதாம்மா படம் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு மொழி புரியலைன்னாலும் சப்டைட்டலால் கதையை நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சது. யதார்த்தமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், நம்ம அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. திரைக்கதை வந்து எளிமையாக இருந்தாலும் அருமையாக கடைசி வரை கொண்டு போய் தேசிய கொடியில் முடிச்சிருப்பாங்க படத்தை. அப்போவே புல்லரிச்சு போச்சு படம். படம் பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாரும் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஜெகதம்மா மூவி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ எஸ்பெஷலி எனக்கு வந்து ஊர்வசி மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய காமெடி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கோம். அதனால எனக்கு அவங்களுடைய படம் எப்போத்துலேருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னா, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் மட்டும் படத்தில் கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க காமெடி. அதுலேருந்து நான் அவங்களுடைய ஃபேன் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் காமெடிலாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் இதே சேம் இந்த படமா ஜெகதம்மா அதே மாதிரி தான் இருக்குது. அரசியல் ஓரியன்டாகவும் இருக்குது. தன்னுடைய சுயநலத்துக்காக அரசியல் வரேன்றவங்களுக்காக வந்துட்ட பிறகு அவங்க ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்கள், மக்களுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துட்டு அவங்களுக்காகவே ஒர்க் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டாக அவங்க மாறிடுவாங்க. எத்தனை பேர் போட்டி வந்தாலும் லேடிஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக காமிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்பெஷலி வந்துட்டு அவங்க வேட்பாளராக இருந்துட்டு ஓட்டு சேர்க்க ஒவ்வொரு இடமா போவாங்க இல்லையா, அப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து மீன் வாங்கி கொடுப்பாங்க. மீன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்ட்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் ஓவரால் நல்லா இருந்தது. அது நேச்சர், கேரளாவே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக கேஷுவலாக, ரொம்ப ஆடம்பரமாக அப்படியே ஊன்லாம் சொல்லாமல் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக நல்லா இருந்துச்சு படம். தியேட்டரில் வந்து பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். பாலிடிக்ஸ் வந்துட்டு நிறையலாம் அப்படிலாம் ரொம்ப பயங்கரமாக தெறிக்க விடுற மாதிரிலாம் மாஸ் டைலாக் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேஷுவலாக போயிருக்காங்க. அப்போனன்ட் யார் இருப்பாங்க, அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நமக்குள்ளே எப்படி ப்ராப்ளம் தேடி வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், சின்ன வயசில் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது.